நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரனும் வர்றான். என்னம்மாச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவளை அப்படியே பின்னாடி திருப்பி விட்டுட்டு அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிட்டு உள்ளே வந்துட்டு அவளோட முதுகு பகுதியிலேருந்து சதையாக பிச்சு எடுத்துகிட்டு இருப்பான். இவளுக்கு வலிக்குது, ஆனால் எதுவும் பண்ண முடியல, பெருசாக உடம்பெல்லாம் அசைக்க முடியல. ஏன்னா இவன் பால் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பாலில் இந்த பையன் ஏதோ கலந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அதை பிச்சுட்டு போய் மாட்டோட மூக்கைக்கிட்ட வச்சு பயங்கரமாக மந்திரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் கணக்கு தெரியும் இல்லையா, அந்த பேய் உட்காந்துக்கிட்டு இந்த பையலை குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி இருப்பாள் இல்லையா, அவள் வந்துட்டு இந்த உமிக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, அன்றைக்கி நான் போனேன், ஆனால் என்னால் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க முடியல, அவளை பார்க்கக்கூட விடல அந்த பையன் அப்படின்ற போது சொல்லவும், இந்த உமியும் இங்கே பாருமா, நம்ம குருட்டாம்பாக்கில் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு உஸ்தாத்துக்கிட்ட சொல்லுவோம், அவர் என்ன பண்ணுறாரோ அதன்படி நடப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இவரும் சொல்லியிருக்க. இவன் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த சைடு அப்படியே அவன் ப்ரேயர் பண்ண தீர்த்தம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்குறான். அதில் கறந்த பாலை எடுத்துகிட்டு போய் ஏதோ வண்டியில் ஏற்றிட்டு இருக்கான். அந்த வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த ஊருக்குள்ளே தாங்க போகுது. அதாவது இந்த லஞ்சம்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஓட்டுக்கு, அது மாதிரி இவங்க வந்துட்டு காசெல்லாம் கொடுக்காம இந்த பாலை கொடுத்து எல்லார்டையும் ஓட்டு வாங்குறாங்க. அப்படியே இந்த ஊர் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவுக்கு ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதாவது ஊருக்கு நடுவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இறங்கினோன்னே இந்த ஊமி இவங்களோட ஃப்ரெண்டுக்காரி எல்லாரும் ஹீரோயினை பார்க்கணும் துடிப்பாங்க. ஆனால் ஹீரோயின் ஏதோ சுயநினைவே இல்லாத மாதிரி இவளுக்கு ஏதோ மூளையை தனியாக கழட்டி வச்சுட்டு சுற்றுற மாதிரியே தெரியவா. இப்போ பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் கணக்கு தெரியலையா, அந்த போய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை செமத்தியாக போய் நோக்கிட்டோம், அப்படியே அலறிக்கிட்டு கீழே விழுந்துருவா. இப்போ வந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த புருஷங்காரனும் பக்கத்தில் வந்துட்டு என்னமாச்சு இந்த எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இந்த உஸ்தாத் வந்துட்டு உஷாரா, நான் என் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு போக வேணாம், நான் வந்துட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவனுக்கு உடம்பு சரி நான் ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவால் எதுவுமே பேச முடியாமல் இருப்பான். ஏன்னா பொதுவெளி இல்லையா, ஓட்டு கம்மியாக போயிடும், வாயை திறந்தோன்னா முடிஞ்சு சொல்லி அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக தான் இருக்கிறான்.